வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவர்களே என்றுமே துணை. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இன்றைக்கி சிறப்பாக பொங்கல் தினத்தை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஜெனரலாக சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். வழக்கம் போல் மகரிஷியோட கருத்துக்களும் இணைந்து தான் வரும். பிடிச்சவங்க பாருங்கள். ஓகே, இப்போ மகரிஷியோட கோட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு சில அன்பர்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க. அப்போ அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது அற்புதமாக ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, அக்செப்ட் அஸ் இட் இஸ் அப்படின்னா அது அப்படித்தான், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழியே இல்லை. சில விஷயங்கள் இயற்கை நீதியோடு படைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் அந்த செயல்கள் நடக்கும், விளைவுகள் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே தான் ஏற்றுக்கிடணும். அதுதான் அவர் அதை அக்செப்ட் அஸ் இட் இஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டலிட்டி சப்ளைஸ். அதாவது எந்த காலகட்டத்துக்கு எது எது தேவையோ அப்பப்போ அந்த நிகழ்வுகள் நடந்து அது விளைவுகளை தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டமான ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எதுக்குமே நம்ம அதுக்கு ஒரு மனதளவில் கலக்கமோ இல்லை ஏதோ ஒரு பாதிப்பான சூழ்நிலையில் நம்ம மனசை கலங்கூடவோ செய்ய வேண்டாம். இது இயற்கை நடக்கக்கூடியதான். அதுக்கான ஒரு பயிற்சி பக்குவம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி அவர் இந்த உடலை விட்டு மறைந்து ஆத்மாவாக இருக்கார். இன்றைக்கி நம்மளை அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு உந்துத சக்தியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரைட்டு, இப்போ ஜெனரலாக மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி இந்த பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த ரெண்டுமே நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதன் வழியாக தான் வரணுங்கிற ஒரு அறிவிப்பை அரசாங்கம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பேப்பர்கள் பத்திரிகை செய்திகளில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எதிர்பார்த்ததான் அது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வாய்ப்பு அதான் அது ஒரு பழமொழி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு. சில கோர்சஸுக்கெலாம் டிமாண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுதாரித்து அந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும். சரி, இதை மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரைட்டு. அப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு QCET எக்ஸாம் எழுதி போகணுன்னு சொன்னீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் JEE எக்ஸாமுக்கும் அதுக்கும் சேமாக தான் இருக்கும். ஆனால் JEE எக்ஸாமுக்கு நீங்கள் +1 +2 2 இதே சேர்த்துட்டாங்க. அப்போ 50% +1லையும் 50% +2லையும் சேர்த்து கேட்பாங்க. ஸோ அப்போ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஆனால் இந்த QCET எக்ஸாம் அப்படி இல்லை. நீங்கள் +2 எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி என்ன படிச்சிருக்கீங்களோ, அதுவும் கரண்ட்டாக நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி வெளியில் அதுக்கடுத்த ஒரு 10-15 நாள் அந்த எக்ஸாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பெரும்பாலும் 90% மறக்காது. ஸோ அதை நீங்கள் ஏற்கனவே படித்ததை தான் நீங்கள் அங்கே ரிப்பீட்டடாக ஒரு தடவை ஒரு வாசிப்பு ஒரு ரீடிங் பண்ணாலே போதும், நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அதில் ஒரு சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மாஸ்டர் ஸ்டடியெலாம் இருக்குது, 5 வருஷம் கோர்ஸு. அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பிஜி முடிச்சுக்கலாம், யூஜி அங்கேயே முடிச்சிடலாம். அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக படிச்சிங்கன்னா பிஎஸ்சி ஒரு 3 வருஷம், பிஎட் ஒரு 2 வருஷம், 5 வருஷம் படிப்பீங்க. ஆனால் நீங்கள் திருவாரூர் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிங்கன்னா 4 வருஷத்தில் அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு பிஎஸ்சி பிஎட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய படிப்புகளோட தன்மை ஒவ்வொரு இதுக்கு மாறுது. அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த கோர்ஸை சேருங்க. ஓகேவா? இன்றைக்கி உள்ள அந்த எஜுகேஷன் அவேர்னஸ் இதுதான். மற்றபடி வழக்கம் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் போல் நீங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய பேர் குமார், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். பயன்படுத்திக்கிட்டு எப்போனாலும் என்னை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. நான் எப்பவும் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் தரதுக்கு தயாராக இருக்கேன். வாழ்க வளமுடன்.